ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம i3 பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். மானிட்டர் மட்டும் வரல, மானிட்டருக்கு வேண்டி வெயிட்டிங். மற்ற எல்லாமே கீபோர்டு, மவுஸு, கேபினெட் எல்லாமே வந்துடுச்சு. மானிட்டர் வந்து இதுக்கு வந்து 24 இன்ச் வித் ஸ்பீக்கரோட ப்ரொவைட் பண்ணுற கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த சிஸ்டம் பண்ணுறோம். இதுக்கு என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் போட்டுறேன். ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா i3ல 10105 அப்படிங்கிறது வித் இன்பில்ட் கிராஃபிக்ஸோட இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வந்துடும். கிராஃபிக்ஸ் கார்டு அடிஷ்னலாக போடணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 16 GB ரேமு DDR4ல் 21666ன்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 256 GB NVMe வீடியோஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி எனக்கு லோ பட்ஜெட்டில் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அதனால் 500 GB 3 years வாரண்டியோட எடுத்திருக்கோம். அதுக்கு மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிஸோட ப்ரைம் H510M-E அந்த மதர் போர்டு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜென்ரேஷன் ப்ராசஸருக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நல்லாவும் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். M90ங்கிற லாகிடெக் ஒயர்டு கீபோர்டு, ஒயர்டு மவுஸு K120ங்கிற ஒயர்டு இது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து USB 3.0 போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு கேபினெட், C4ஓட கேபினெட். அவ்வளோதான் இதுக்கு. அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மானிட்டர் மட்டும் தவால 24 இன்ச்சு IPS பேனலோட வந்து எடுத்திருக்கு. அது வந்து இன்னும் ஷிப்பிங்கில் இருக்குது, இன்னும் பெண்டிங் இருக்கிறங்காட்டி வந்து கை கிடைக்கல. நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அசம்பிள் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு நைஃபு, இது மட்டும்தான். அடுத்து பார்த்து கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு கேபிள் டேகு ப்ளஸ் வந்து கட்டுற அந்த மாதிரிலாம் தேவைப்படும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மவுஸு கீபோர்டுக்கு வேலை இல்லை. அது என்னென்னா கஸ்டமர் சைட்டில் போயிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ESD ப்ரூஃப் கவர், பின்னாடி போடுற ஷீல்டு, கேபினெட்டுக்கு யூஸ் ஆகுது. M.2 NVMe SSD போடுறதுக்கு மதர் போர்டில் அட்டாச் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்க்ரூ, 2 SATA கேபிள், கனெக்ட் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நார்மலாக யூசர் கைடு இதுதான் இருக்கும். அவ்வளோதான். இதை எடுத்து வச்சிடலாம். இது மதர் போர்ட், ப்ராசஸர், ரேம் போடுறது, கிராஃபிக்ஸ் கார்டு போடுறனா போட்டுக்கலாம். இது வந்து NVMe டிரைவுக்கான ஸ்லாட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர், இது வந்து ஸ்டாக் கூலிங் ஃபேனே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். லோடு அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ப்ராசஸர். கூலிங் ஃபேன் நியூ மாடல் இன்டெல் வந்து இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை ஆகி வந்துடும். இதுலேயே தெர்மல் பேஸ்ட்டு புதுசுக்கு வைக்க வேண்டியதில்லை. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டெல் ஸ்டிக்கர் இருக்கும். கேபினெட்டில் எடுத்து கடைசியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராசஸர் எடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் இருக்கும். இந்த மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கார்னரில் போர்டில் மார்க் இருக்கும். சேம் அதே மாதிரி வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இது அப்படியே வெளியே வந்துடும். இது வேண்டியதில்லை, இது கவரில் போட்டுடலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பிசி பில்ட் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, M.2க்கு ஸ்க்ரூ போட்டிருக்கேன். ரேம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரேம் பார்த்திங்கன்னா இங்கே கட்டு இருக்கும், இந்த கட்டுக்கும் இங்கே போர்டில் ஒரு கட்டு இருக்கும், அந்த கட்டுக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான், லாக் ஆயிரும். அடுத்து வந்து NVMe போட்டுக்கலாம். இந்த NVMe உங்களுக்கு பார்த்திங்கனாலே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப குட்டி தான், 256 GB. ஆனால் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வச்சுட்டு இதில் ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஸ்க்ரூ பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம CPU ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து CPU ஃபேனும் கனெக்ட் பண்ணிட்டேன். இதனோட ஒர்க்கு இங்கே முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த செட்டப் எடுத்து அப்படியே வந்து நம்ம கேபினெட்டில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ கேபினெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவர் கார்டு ப்ளஸ் வந்து போர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து இதுலேயே வந்துடும். ப்ளஸ் வந்து பவர் சப்ளை வந்து இதுலேயே கூடயே வந்துடும். ஏன்னா பவர் சப்ளை இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுத்திருக்கேன். ஹார்ட் டிஸ்க் இன்சுலேஷன் ஸ்டெப்பு, ஃபிங்கர்ஸோடது C4 மாடல் கேபினெட்டு. ஓகே, இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக அசம்பிளிங் முடிச்சிட்டோம். கேபிள் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிகமெல்லாம் இது பண்ணிட்டேன். நான் காமிச்சேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அந்த ஐஓஎஸ் ஷீல்டு அது இருக்கும், ப்ளஸ் வந்து இங்கே ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஓகே, இதை வந்து நம்ம அப்படியே வந்து கேபினெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓஎஸ் போட்டுடலாம். ஓகே, கேபினெட் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கமே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபைனல் டச், இங்கே வந்து அந்த இன்டெல் ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கர். Core i3 கொஞ்சம் கிராஸாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் வந்து நம்ம அப்படியே ஃபைனல் டச்சப்பாக முடிஞ்சு. ஃபஸ்ட் டைம் இப்படி தான் ஆன் பண்ணுறப்ப இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 16 GB போட்டிருக்கோம். அது உள்ள டாஸ்க் மேனேஜரில் காட்டுறேன். இதில் 16 GB வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, அப்படியே பிரச்சனை இல்லை. ஆன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பென்ட்ரைவ் குத்திருக்கணும், நான் கனெக்ட் பண்ணலை, நான் இப்போ தான் கனெக்ட் பண்ணேன். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரீபூட்டில் வந்துருக்கு, இப்போ வந்திருக்கும். இப்போ ஓஎஸ் பென்ட்ரைவ் ஆல்ரெடி நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, விண்டோஸ் செட்டப் வந்துடுச்சு, இன்ஸ்டால் நோ. உங்களுக்கு மானிட்டரில் லைட்டாக அலையலையாக வர்ற மாதிரி இருக்கும். எதனால் என்ன, நான் இப்போ 60 FPS வச்சு ரெக்கார்ட் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு மானிட்டரில் இந்த அளவு வரும். விண்டோஸ் 10 Pro போட்டுக்கலாம். உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட்டட் தான்,
இப்போதைக்கு 10 போடுறேன், வேணும்னா ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஸ்க்குமே உள்ளே வந்துருச்சு. இப்போ டிஸ்க்கு 0 அப்படிங்கிறது வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. இதில் வந்து டிஸ்க்கு 1ல் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் டிஸ்க்கு 1 கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து இதெல்லாமே வந்து ஸ்பீடப் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பென்ட்ரைவை கழட்டிடலாம். பென்ட்ரைவ் கழட்டிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகும். இதுவும் கொஞ்சம் லேட் ஆகும்.
ஓகே, ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். i3 நான் போட்ட ப்ராசஸர், 16 ஜிபி ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு 500 ஜிபி, இது எஸ்எஸ்டி இவிஎம்மோடது 256 NVMe எஸ்எஸ்டி எல்லாம் வந்துடுச்சு. இப்போ என்னென்னா இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணாமல் இருக்குது. இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு OEM கீ எங்கிட்ட இருக்குது இந்த சிஸ்டத்துக்கு. அந்த OEM கீ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ் அப்டேட் மட்டும் போட்டுவிட்டோம் அப்படின்னா இதில் வந்து டிவைஸ் மேனேஜரில் நிறைய ட்ரைவ்ஸ் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஈத்தர்நெட் கண்ட்ரோலரு, இது ஏகப்பட்ட ட்ரைவ்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த ட்ரைவ்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு OEM கீ இல்லை இந்த சிஸ்டம் பார்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.